ஒரு பௌர்ணமி நிலவில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. என்னாச்சு? வைஷ்ணவி குடிக்கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீர்த்தமா இருக்குதுங்க சுவாமி. அந்த தீர்த்தன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க. அதர்மம் தலை தூக்கும் போது அம்மன் உக்கிரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவள் 1000 பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்கிரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்கிரம் தணிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுவாமி, அன்னையோட உக்கிரம் தணிஞ்சிடுச்சு. இனிமே ஆலை எங்கே எப்போ நிர்மாணிக்கிறதுங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அடியன் அல்ல, அன்னை. அவளிடமிருந்துதான் உத்தரவு வர வேண்டும். என் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கிழக்கை நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் நானே உங்களுக்கு காட்டுகிறேன். சுவாமி, இதுவரைக்கும் ஒளி ரூபத்துல இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இனி நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ்த்திசை நோக்கி போய்கிட்டே இருப்போம். மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுது. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல. ஆள உடம்பு அசைய மாட்டாங்குதுங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவு படித்தாரே நாங்க நடக்கிறோம். வேற எந்த தப்பும் படலையே தாயே.
பக்தர்களே, பதற வேண்டாம். நான் கோயில் கொள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் திறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, தாய் போற்றி. இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாழ் போற்றி, தாய் போற்றி. உலகம் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, எழில் போற்றி. ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கழல் போற்றி, கழல் போற்றி. ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி, அருள் போற்றி. எழுகடலும் எண் திசையும் ஏற்றுகின்ற அடி போற்றி, அடி போற்றி. ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி, பெயர் போற்றி. 10 அவதாரம் கொண்ட பரமன் தங்கை பதம் போற்றி, பதம் போற்றி. அற்புத ஆலயம் எழுந்தது. அன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர். ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் சகலமான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. Are you blind? நீ குருடனா மேன்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா. பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேன்? என்ன மேன் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேன் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது. நெவர். அது வெறும் ஸ்டோன். கல்லு. கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு
சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நோ, நான் தெய்வத்தை விட என் 2 கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும், அப்பத்தான் நான் உன்னை விடுவேன். Come on. ஐயா, என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கண்ணு தெரியல மேம், எனக்கு கண்ணு தெரியல மேம். ஓ காட்! அப்பவே சொன்னேன், தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேம் இருக்க முடியும்? ஐயா, கவலைப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ தாய். தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா. மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன். எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். மதர், மாரியம்மா, எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ணை கொடு. உன் பாதங்களை தொட்டு கும்பிட எனக்கு பார்வையை கொடு. பிளீஸ் மதர், பிளீஸ். மகனே, நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய். அழியக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது. முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். உன் ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறேன். இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும் என்னை பார். பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். இந்த ஞானமெல்லாம் இருப்பவள் நான், பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். பூன கண்ணை இழந்து நின்றாய் ஆணவத்தாலே, பூன கண்ணை இழந்து நின்றாய் ஆணவத்தாலே. இந்த சேய் புரிந்த பிழைகள் எல்லாம் தாய் பொறுத்தாளே. ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார்.
இருந்தேனே. பனிமலையினிலே நிலைத்திருக்கும் வைஷ்ணவி நானே. மாங்காட்டில் தீ குளித்து தவம் இருந்தேனே. பனிமலையினிலே நிலைத்திருக்கும் வைஷ்ணவி நானே. பரமசிவன் இருப்பிடம் என் பாதையில் தானே. பரமசிவன் இருப்பிடம் என் பாதையில் தானே. சிவபதவியினை கொடுப்பதும் என் கண்விழி மீனே. ஞான கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார். உடல் முழுக்க ஓடுகின்ற உதிரமும் நானே. உன் உயிரணுக்கள் இயங்குவதும் என் செயல்தானே. உடல் முழுக்க ஓடுகின்ற உதிரமும் நானே. உன் உயிரணுக்கள் இயங்குவதும் என் செயல்தானே. பார் மகனே பார் முழுக்க தென்படுவேனே. பார் மகனே பார் முழுக்க தென்படுவேனே. என்னை பார்த்திடத்தான் நான் உனக்கு கண் கொடுத்தேனே. ஞான கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார். இந்த ஞானமெல்லாம் இருப்பவள் நான் பார் மகனே பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார். கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்ட. எனக்கு பார்வை தெரியுது. மாரியம்மா வர எனக்கு கண்ணு தெரியுது. அப்படியா? மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்டா. மாரியம்மா அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையருடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடியவள். சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை தான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்கு தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறாள். அப்படி ராமபுரம், கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போலே புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவடியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள். நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. ஏங்க எத்தனை முறை சொல்லிருக்க, தெய்வ படங்களை வரையும் போது இப்படி அனாச்சாரமா நடந்துக்காதீங்கன்னு. மீனாட்சி, அதெல்லாம் இந்த விஸ்வேசனுக்கு கிடையாது. சூளப்பிடாரிக்கு சுருட்டும், கருப்பண்ண சாமிக்கு கள்ளும் படைக்கிறத நீ பார்த்தது இல்லையா? பைத்தியம். எந்த ஒரு பொருளும் ஆச்சாரமாகிறதும் அனாச்சாரமாகிறதும் அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா, அப்பா குணம் உனக்கு தெரியும்ல. இப்படிப்பட்ட படத்தை வரையறத நீ தெய்வ கைங்கரியமா நினைக்கிற. அப்பா வேறும் தொழிலா நினைக்கிறாரு. அது தெரிஞ்சு நீ ஏமா அவரை தொல்லை பண்ற? அது மட்டும் இல்ல, தொழிலை என் ஆத்மார்த்த நண்பனா நினைக்கிறேன். அந்த நண்பனோட இந்த சூழலில் தான் நெருக்கமா பழக முடியும். சரி சரி, எனக்கு பசி வயித்து கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா,
நாங்க தெய்வ படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா? வெரி குட். நீங்க வரைகிற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு. அதனால முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சு வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா வரைஞ்சு தரேன். அதானே என் தொழில். ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் பிடிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். அப்பா, படம் வரைஞ்சிட்டீங்களா? காயத்ரி, எனக்கு ஒரு உதவி செய்யறியம்மா? சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? வாங்க. வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா மகளும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ. दुर्गाम् देवीगम् शरणमहम् प्रपद्ये सुतरसितरसे नमः अग्रे तुम्बादजानव्यो अस्मान् स्वस्ति भिदति दुर्गाणि विश्वा पूश्च वृक्षे बहुलान उर्वी भवातोकाय तनयाय संयो. என்னங்க, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? புனிதமான தெய்வ திருக்கோலத்துல நம்ம பொண்ணையே உட்கார வச்சிட்டீங்களே. இந்த அநியாயம் வேற எங்கேயாவது நடக்குமா? பொதுவா ஓவியர்கள்லாம் எதையாவது மாடலா வச்சுக்கிட்டு தான் வரைவாங்க. நான் என் மகளை மாடலா வச்சு வரைகிறேன். இதுல என்ன தப்பு? ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாம இப்படி தெய்வ வடிவத்துல உட்கார வைக்கிறது அபச்சாரங்க. விரதம் இல்லாம இத வெறும் தொழிலாத்தான் நீங்க செய்யறீங்கன்னா இது விபரீதத்துல தாங்க போய் முடியும். அம்மா, காரணம் இல்லாம காரியம் இல்ல. அப்பா இந்த சமயபுரத்தால ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசை நிறைவேறட்டும். இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது. இவ ஒரு 10ஆம் பஸ் விடு. நாகஸ்ய பிருஷ்டமபிசம்வசானோ வைஷ்ணவீயம் லோகைஹமாதயந்தாம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கிः பிரச்சோதயாத். ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. வணக்கம் ஐயா. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. நீங்க வரைஞ்சு கொடுத்த சமயபுரத்தம்மன் படத்துக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வரவேற்பு. ஆமாங்க ஐயா, அந்த படத்தை வாங்காதவங்க இல்ல, வணங்காதவங்க இல்ல. அந்த படத்தினால எங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க முதல்ல தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சதுக்கு மூல காரணமே நீங்கதான் ஐயா. இதை எங்க அன்பு காணிக்கா வாங்கிக்கங்க. பரவாயில்லைங்க, வேணாம். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்கங்க. அப்போ நாங்க வர்றோம் ஐயா. வாங்க. Yes, proceed. Yes, Your Honor. குற்றவாளி குண்டில் இருக்கிற செங்கோடன் ரொம்ப பயங்கரமானவன். தன்னுடைய முதலாளி வீட்டில் ரூபாய் 10,000 திருடியிருக்கிறான். இல்லைங்க, இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. பொய் சொல்லாத. பொய்
சொன்னா நரகத்துல என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கிற கொப்பரையில குப்புன்னு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல வறுத்த கருவானா வரைக்கு போய் பழப்பேன். பை தி பை, மிஸ்டர் செங்கோடன், உன் மாத சம்பளம் எவ்வளவு? 250ங்க. இந்த கடகன்னைக்கு போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிஷன் எடுப்பேன்? அந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க. அப்ப எனக்கு இருக்கிறதையா? சம்பளமும் கட்ட சம்திங்கு இல்ல. அப்புறம் எப்படி ஓலை குடிசையில ஓட்ட பெட்டியில ரூபா 10,000 நடந்து வந்ததா? பை வாக்கா? அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம உன் வீட்டுல எப்படியா பணம் வர முடியும்? யோ, இது என்ன மந்திரத்துல மாங்காய் வரைக்கும் சமாச்சாரமா? நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் முதலாளி வீட்டுல திருடுற பழையா? நான் திருடல, சத்தியமா நான் நிரபராதி. நான் திறக்கிறேன். ஏன் மகேஸ்வரி, இன்னும் ஏன் நீ தூங்கல? நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, எப்படி தூங்க முடியும்? அதான பார்த்தேன், நீதியே தூங்கினாலும் நீ தூங்க மாட்ட. ஆமா, ஒரு நாள் போல இப்படி அர்த்தராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டருக்கு நேரம் ஏது காலம் ஏது? இந்த வீட்டுக்கு வந்த உடனேதான் எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஜோடி சேர்ந்து போங்க. புருஷ மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு? அவ்வளவுதானே. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் நரசிம்ம பக்கமே போக மாட்டேன். உனக்கும் கோர்ட் லீவு. 2 பேரும் ஹனிமூன் கப்பல் மாதிரி ஜாலியா அங்க போயிட்டு வரலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆ. ஹனிமூன் கப்பல்? ஆ. இப்படி சொல்ல ஆரம்பிச்சு இதோட 100வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. அது சரி சரி, பசிக்குது, சாப்பிட வாங்க. ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? அடடடடடா, புருஷன் சாப்பிட்ட அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும் என்ன சம்பிரதாயமா எனக்கு தெரியல. அதுல இருக்கிற சந்தோஷம் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தான் தெரியும். வாங்க. புருஷனுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தான் தெரியுங்கல்ல. அப்பா, நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார. நல்லா குனியா, உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட. இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆய்க்கா வேணும். சுண்டலு, நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காகவே வர. கொடுக்கும், அலையாத. என்ன திட்டுது? திட்டலையா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. எல்லாம் கியூல கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது. தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயர, இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பாத்தியா, மண்ண கவிட்ட. யோ, யானை ஒரு அன்புல விளையாண்டதுயா. இப்ப பாரு, சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா, எரும மாட்டு ஜென்மம். ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எடு குடிச்சா. என்னது? ஐயா, சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ, சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ, சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் வா, கல்ல விட்டு எறியுது. சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊரு பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கையை விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு.